ஹலோ கைஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம ட்ரை ஹேக் மீல இருந்து ஒரு ரூமை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பூட் டு ரூட் மிஷின். ஸோ இதை நான் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ அதோட ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணலாம், போர்ட் ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேனிங் லேட் ஆகும் அப்படின்ற ரீசன்னால நான் ஆல்ரெடி ஸ்கேனிங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ போர்ட் 22 அண்ட் போர்ட் 80 மட்டும்தான் ரன் ஆகுது. ஸோ நான் போர்ட் 80 என்ன என்ன இருக்குது, என்ன வெப்சைட் ரன் ஆகுது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பண்ணி டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லுக்அப் டாட் டிஹெச்எம்ல டொமைன் மாறிடுது. ஸோ நம்ம இதை நம்ம இடிசி ஹோஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். நமக்கு ஸ்கேனும் ரன் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகுது தெரியுது. ஸோ இது நம்ம இடிசி ஹோஸ்ட்டில் ஆட் பண்ணி ஆகணும். சூடோ நானோ இடிசி ஹோஸ்ட். ஏன் நம்ம இப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளோட சிஸ்டமுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் இந்த டொமைனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. லுக் அப் டாட் டிஹெச்எம் அப்படின்னு, சாரி, டிஹெச்எம். இப்போ நம்ம திரும்ப ரீலோட் பண்ணால் இந்த டொமைன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐபிக்கு மேப் ஆகிடும். ஸோ இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அட்மின் ட்ரை பண்ணலாம். ராங் பாஸ்வேர்டு வருது. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜஸ்ட் டிஃபால்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். ராங். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்மின்னு கொடுக்குறப்போ ஜஸ்ட் ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்துச்சு. இதே அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுக்குறப்போ ராங் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு அப்படின்னு வருது. ஸோ டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். அகெயின் ராங் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டுன்னு வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வேலிடான யூசர் நேமுக்கு ராங் பாஸ்வேர்டுன்னு மட்டும்தான் வருது. ஒரு இன்வேலிடான யூசர் நேமுக்கு ராங் பாஸ்வேர்டு ஆர் யூசர் நேம் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ராங் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டுன்னு வருது. ஏன்னா நத்திங் அப்படின்ற ஒரு யூசரே இல்லை, ஆனால் அட்மின் சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம யூசர் நேம் ஆக்சுவலி எனுமரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம பர்ப் ஷூட்டே யூஸ் பண்ணலாம். ஹெச்டிடிபி ஹிஸ்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு பர்ப் கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ அகெயின் அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்கே போஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்துச்சு பாருங்கள். இதை நான் இன்ட்ரூடருக்கு சென்ட் பண்ணுறேன். இன்ட்ரூடருக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே யூசர் நேம் அப்படின்னு இருக்கிற இடத்துல நான் பிளேஸ் ஹோல்டர் வச்சுட்டு பேலோட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பேலோட்ஸில் நம்ம ஃபைல்லேருந்து ஆட் பண்ணலாம். லோட் பண்ணலாம். ஸோ எதுலேருந்து லோட் பண்ணோம் அப்படின்னா, யூஎஸ்ஆர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் செக் லிஸ்ட் யூசர் நேம். ஸோ இந்த நேம்ஸ்லாம் நம்ம இப்போ அட்டாக் பண்ணலாம். இப்போ நம்ம அட்டாக் பண்ணுறப்போ நம்ம லென்த்தை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 300 அட்மின் இருக்குது. ஸோ 300ல் இருக்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் லென்த் எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணணும். இதோட ரெஸ்பான்ஸ் நம்ம பார்த்துடலாம். ராங் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு ரூல் வச்சு பண்ணலாமா? கிரெப் பண்ணலாம். சர்ச் பை ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுவோம். ஓகே, ராங் பாஸ்வேர்டு மட்டும் சர்ச் பண்ணேன். இதோட ரிக்வெஸ்ட் என்னது? அட்மின். ஸோ ஓகே, இப்போ நான் ராங் பாஸ்வேர்டுன்னு மட்டும் எந்த ரிக்வெஸ்ட் வருதோ அந்த ரிக்வெஸ்ட்டை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேற ஒரு யூசர் நேம் கிடைக்குது, ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம். இந்த யூசர் நேம் ராங் பாஸ்வேர்டுன்னு மட்டும் வருது. பர்ப் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு சீக்கிரமாக எனுமரேட் ஆகிடும். நார்மலாக நம்ம அட்டாக் பண்ணுறப்போ நம்ம ஹைட்ரா யூஸ் பண்ணியோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம ட்ரை பண்ணணும்.
சரி, ஓகே. என்னோட அட்டாக் முடிஞ்சிச்சு. எனக்கு ஜோஸ் அண்ட் அட்மின் மட்டும் தான் கிடைச்சிருக்காங்க. ஸோ இத வச்சு நம்ம ஃபர்தரா வந்து பாஸ்வேர்டையும் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா வந்து, நம்ம ஹைட்ரா யூஸ் பண்ணிட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம். ஏன்னா எனக்கு பர்ப் வந்து rocky.txt லோட் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபைல் பெருசா இருக்கிறனால வந்து பர்ப்ல என்னால பண்ண முடியாது. ஸோ நான் ஹைட்ரா யூஸ் பண்றேன். ஸோ ஹைட்ரா யூஸ் பண்ணிட்டு அ ஹைட்ராவோட ஹெல்ப் மெனு பார்க்கறதுக்கு வந்து ஹைட்ரா டாஷ் ஹெச் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு லாகின் பேஜ தான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம். ஸோ டாஷ் எல் குடுத்துட்டு, நம்ம லாகினோட யூசர் நேம் வந்து குடுக்கலாம். டாஷ் பி குடுத்துட்டு பாஸ்வேர்ட் குடுக்கலாம். இல்ல பாஸ்வேர்டோட ஃபைல் குடுக்கலாம். தென் நம்ம போஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து போடுறோம். ஸோ ஹெச்டிடிபி போஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஓகே. நம்ம வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல் குடுத்துட்டு, இங்க ஜோஸ்ன்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல ஜோஸ் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல யூசர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். ஓகே, கிரேட். இப்போ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹைட்ரா டூல் யூஸ் பண்றேன். டாஷ் எல் அப்படின்றது ஒரு லாகின் ஃபார்ம் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த லாகின் ஃபார்மோட யூசர் நேம் நான் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். டாஷ் ஹைஃபன் பி கேப்பிட்டல் பி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, என்னோட பாஸ்வேர்ட் ஒரு வேர்ட்ல ஸ்பெசிஃபை பண்றேன். தென் என்னோட டார்கெட் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்றேன். டார்கெட் ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறமா நான் போஸ்ட் ரிக்வெஸ்ட் தான் வந்து நான் குடுக்கணும். ஸோ நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா வந்து, ஹெச்டிடிபி ஹைஃபன் போஸ்ட் ஃபார்ம் குடுக்குறேன். ஸோ ஹெச்டிடிபி போஸ்ட் ஃபார்ம் குடுத்ததுக்கப்புறமா, ஓகே, எனக்கு வந்து இங்க பாஸ்வேர்ட் வந்து அதுக்குள்ளேயே வந்து எனக்கு இங்க ஷோ ஆயிடுச்சு. ஸோ என்னோட பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட் 1 2 3. ஸோ இதோட போஸ்ட் ஃபார்ம நான் அட்டாக் பண்றேன். ஆ என்னோட எண்ட் பாயிண்ட் வந்து லாகின் பிஹெச்பி. என்னோட யூசர் நேம் வந்து இந்த இடத்துல வந்து நான் என்னோட பிளேஸ் ஹோல்டர் வைக்கிறேன். பேலோட் 1 அதாவது ஜோஸ். தென் பிளேஸ் ஹோல்டர் 2 பாஸ், அதாவது இதுல இருக்கிற பாஸ் எல்லாமே ஐட்ரேட் பண்ணும். ஸோ இத எத பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்றேன்னா, ராங் அப்படின்ற இத வச்சு நான் ஃபில்டர் பண்றேன். ஸோ டாஷ் ஹைஃபன் வி வந்து லாஸ்ட்ல வர்போஸ் குடுக்குறேன். ஸோ ஜோஸ் பாஸ்வேர்ட் 1 2 3 வச்சு நான் லாகின் பண்ணலாம். ஸோ ஜோஸ் பாஸ்வேர்ட் 1 2 3 வச்சு நான் லாகின் பண்றேன். சேவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு திரும்ப வந்து ஃபைல்ஸ் லுக்கப் டாட் டிஹெச்எம் அப்படின்ற வேற ஒரு சப்டொமைனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இதையும் வந்து நான் வந்து என்னோட இடிசி ஹோஸ்ட்ல வந்து நான் ஆட் பண்ணி ஆகணும். sudo சாரி நானோ இடிசி ஹோஸ்ட். இதுல வந்து நான் லுக்கப் டாட் டிஹெச்எம் அப்புறமா வந்து நான் இப்படி ஃபைல்ஸ் டாட் லுக்கப்னு போட்டுடலாம். இப்போ நான் திரும்ப ரீலோட் பண்றேன். ஓகே. பேக்கப் பண்ணிட்டு திரும்ப லாகின் குடுக்குறேன். ஜஸ்ட் ப்ராக்ஸிய வந்து டிசேபிள் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஹெல்ப் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாத் வருது. ஸோ இந்த எல் ஃபைண்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டு நம்ம சர்ச் பண்ணிடலாம். ஸோ எல் ஃபைண்டர் அப்படின்றது ஒரு வெப் ஃபைல் மேனேஜர். ஸோ ஒரு ஃபைல் மேனேஜர் தான் இது. ஸோ இதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு யூசர் டாட் டிஎக்ஸ்டி இருக்கு, எஃப்டிபி டாட் டிஎக்ஸ்டி இருக்கு. இதில் ஒன்றொன்னா என்னன்னு பார்ப்போம் நம்ம. வேர் அட்மின் டாட் டிஎக்ஸ்டி, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இதோட வேர்ஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு, ஓகே, இதோட வேர்ஷன் வந்து நமக்கு தெரியுது. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். நமக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்ட் கிடைச்சிருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் செட் ஆர் ஹோஸ்ட், நம்மளோட ஆர் ஹோஸ்ட் வந்து ஃபைல்ஸ் டாட் லுக் அப் டாட் டிஹெச்எம். நம்மளோட ஆர் ஹோஸ்டாக தான். டார்கெட் யூஆர்ஐ கரெக்ட் அப்படியே இருக்கட்டும். செட் எல் ஹோஸ்ட் வந்து நம்மளோட
டன் 0 அதாவது நம்மளோட விபிஎன் கனெக்ட் பண்ண விபிஎன். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். ஸோ சென்டிங் ஸ்டேஜ்னு வந்துட்டாலே யூஸ்வலாக வந்து நமக்கு பாசிட்டிவான ஒரு சைன் தான். செஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. லின்பீஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஹோம் டூல் லின்பீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஷெல்லுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இந்த லின்பீஸ் வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ லின்பீஸ் ரன் பண்ணிட்டு இதில் வந்து மெயினாக வந்து ரெட் அண்ட் எல்லோவில் இருக்கிறதும் ரெட்டில் இருக்கிறதும் வந்து நம்ம பார்த்தாகணும். ஒரு அன்னோன் எஸ்யூஐடி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கீழே வந்தால் இங்கே தெரிஞ்சு பாருங்க, யூசர் எஸ்பின் பிடபிள்யூஎன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரில. மேபி நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை வியூ பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து அந்த பைனரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரன்னிங் ஐடி கமாண்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் யூசர் நேம் அண்ட் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நமக்கு வந்து தென் யூசர் நேம் வந்து டிஸ்பிளே பண்ணுது. தென் ஃபைல் வந்து நாட் ஃபவுண்ட், பாஸ்வேர்டு வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லிட்டு இதோட ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஐடி எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு தெரியுது. ஸோ ஐடி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். நான் இதை டவுன்லோட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. சர்வர் 8888 ரன் பண்ணலாம். HTTP. ஓகே, இப்போ வந்து நமக்கு பவுன் அப்படின்றத டவுன்லோட் பண்ண முடியுது. ஸோ பவுன் அப்படின்றத நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். அந்த பைனரி வந்து அப்லோட் பண்ணுறேன் டாக் போல்ட்டில். ஸோ டாக் போல்ட் வந்து டீகம்பைல் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ கீட்ராவை பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ டீகம்பைல் பண்ண அந்த பைனரியை வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த பைனரியை வந்து நம்ம ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா இது வந்து ஐடி அப்படின்ற கமாண்ட் வந்து எடுக்குதுல்ல, இங்கே வந்து ஐடி அப்படின்ற கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஐடி அப்படின்ற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த ஐடி கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற நேம் வந்து லோக்கல் 128 வந்து சேவ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்போஸ் அது வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்படின்னா வந்து ஹோம் அந்த பர்டிகுலர் இதில் வந்து ஃபோல்டர் இருக்குது அப்படின்னா அது பாஸ்வேர்ட் ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். அந்த பாஸ்வேர்ட் ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணி நமக்கு ரிட்ரீவ் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்ட் ஃபைல் கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஐடி கமாண்டை நம்ம வந்து ஒரு யூஸராக வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கெட் யூஐடி கொடுத்தம்போது நமக்கு www டேட்டா அப்படின்னு வருதுல்ல. இப்போ நான் ஷெல் போயிட்டு ஜஸ்ட் ஐடி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வருதுல்ல. ஸோ இந்த மாதிரி வர இடத்துல இது www டேட்டா அப்படின்னு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நம்ம திங்க் அப்படின்னு மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒன்றுமே இல்லை, நமக்கு தெரிஞ்சிடுச்சு நம்மளால் வந்து பார்த்து வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஏன்னா ஜஸ்ட் ஐடி அப்படின்னு தான் கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து கேட் இடிசி பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதில் வந்து திங்க் இருக்குல்ல, திங்கோட யூஐடி வந்து 1000. இப்போ இந்த கமாண்ட் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண வைக்க போகிறேன். எக்கோ temp id. ஓகே, temp id. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம அகைன் அந்த பாத் வேரியபிளை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணிடலாம். எக்கோ பாத் கன்ஃபர்மேஷனுக்காக ஸோ டெம்பில் இருக்குது, chmod +x temp id அப்படின்றது கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பைனரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். usr sbin found. ஓகே, நமக்கு ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு பாஸ்வேர்ட் லிஸ்ட் மாதிரி வந்து நமக்கு கிடச்சிருக்கு.
ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து எஸ்எஸ்ஹெச் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும் திங்க் யூசரா. நம்ம இதுக்கு வந்து ஹைட்ரா யூஸ் பண்ண போகிறோம். ஹைட்ரா டேஷ் எல் யூசர் வந்து திங்க்கு. ஸோ இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண கமாண்ட்லேருந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ நமக்கு வந்து ஐபி என்ன வச்சுருந்தேன்னு மறந்துட்டேன். ஐபி ஹோஸ்ட் ஓகே தான் ஐபி. ஐபி த்ரெட்ஸ் வந்து 10 கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை த்ரெட்ஸே கொடுக்க வேணாம், விட்டுறலாம். இருக்கிறதே இருக்கட்டும். சூப்பர். நமக்கு வந்து பாஸ்வேர்ட் கிடச்சிடுச்சு. ஸோ இந்த பாஸ்வேர்டு வச்சு நம்ம எஸ்எஸ்ஹெச்சில் வந்து லாகின் பண்ணலாம். ஹைட்ரா அப்படின்றது நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் ஹைட்ரா அப்படின்ற டூல் யூஸ் பண்ணுவோம். டேஷ் எல் அப்படின்னு சொல்லிட்டு யூசரை வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன் திங்க் அப்படின்னு. கேபிட்டல் எல் கொடுத்தோன்னா எங்கள் யூசர் நேம் லிஸ்ட்டை வந்து கொடுக்கலாம். டேஷ் ஸ்மால் பி அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம டைரக்ட் பாஸ்வேர்டை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணலாம். பட் இன் திஸ் கேஸ் வந்து நான் இந்த மேலே இருக்கிற இந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து கொடுக்குறனால கேபிட்டல் பி கொடுத்துட்டு அந்த வேர்ட் லிஸ்ட்டோட நேம் கொடுக்குறேன். தென் என்னோட டார்கெட்டோட ஐபி அட்ரஸ், எந்த சர்வீஸை வந்து நான் அட்டாக் பண்ண போகிறேன், நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இப்போ லாகின் பண்ணிட்டோம். நமக்கு யூசர் ஃப்ளாக் வந்து கிடச்சிடுச்சு. நம்ம சூடோ டேஷ் எல் கொடுக்குறப்போ வந்து நமக்கு இந்த பைனரி நம்மளால் சூடோவாக ரன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம ஜிடிஎஃப்ஓ பின்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணலாம். ஜஸ்ட் லுக் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். லுக்கோட எஸ்யூஐடி. ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து எந்த ஃபைல் வேணாலும் நம்மளால் ரீட் பண்ண முடியுது அப்படின்னு தெரியுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஃபைல் எஸ்எஸ்ஹெச்சோட ப்ரைவேட் கீ, ரூட்டோட எஸ்எஸ்ஹெச்சோட ப்ரைவேட் கீ வந்து ரீட் பண்ண பார்ப்போம். root.ssh id_rsa. ஸோ இந்த ஃபைல் கொடுத்துட்டு தென் டேரெக்டாக வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணலாம். பெர்மிஷன் டினைட் அப்படின்னு வருது. ஓகே, சாரி, இது எஸ்யூஐடி ட்ரை பண்ணிருந்தேன். ஸோ நம்ம டேரெக்டாக சூடோ வச்சு ட்ரை பண்ணோம். சூப்பர். நமக்கு வந்து ஐடிஆர்எஸ்ஏ ஃபைல் வந்து கிடச்சிடும். ஐடிஆர்எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு பெர்மிஷன் மாற்றணும். இதுக்கு வந்து 600 தான் வந்து ஐடிஆர்எஸ்ஏயோட பெர்மிஷனாக இருக்கணும். தென் எஸ்எஸ்ஹெச். சூப்பர். நம்ம இப்போ டேரெக்டாக ரூட், இப்போ நம்ம ரூட் ஃப்ளாகை வந்து எடுத்துட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெப்பில் லாகின் பண்ணதுக்கப்புறமா, வெப்பை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு வெப் லாகின் பண்ணதுக்கப்புறமா அந்த வேர்ஷன் எக்ஸ்ப்ளாய்ட் இருந்துச்சு. அந்த வேர்ஷன் எக்ஸ்ப்ளாய்ட் வச்சுட்டு நம்ம உள்ள செல்லு கெயின் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த எஸ்யூஐடி வந்து இருந்துச்சு. அந்த எஸ்யூஐடியை வந்து நம்ம லோக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை டீகம்பைல் பண்ணி பார்க்குறப்போ வந்து நம்ம அது வந்து அந்த ஐடி வந்து என்ன டிஸ்பிளே பண்ணுதோ அதோட பாஸ்வேர்ட் ஃபைலை வந்து இது ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த பாஸ்வேர்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம அந்த ஐடி ஃபைலை வந்து டெம்பிளை வந்து பாத் மேனிப்புலேஷன் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா இங்கே வந்து ஃபுல் பாத் வந்து இவங்க டிக்ளேர் பண்ணாதனால ஜஸ்ட் ஐடி அப்படின்னு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பாஸ்வேர்டு வச்சு ஹைட்ராவில் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கெயின் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம டேரெக்டாக வந்து சூடோவாக நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு பார்க்குறப்போ வந்து லுக் அப்படின்னு வருது. தென் அதிலிருந்து நம்ம ரூட்டோட ஐடிஆர்எஸ்ஏ ஃபைல் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளாகை வந்து எடுத்துட்டோம். இந்த சிஸ்டம் ஓன் பண்ணிட்டோம்.